மாமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம வந்தனா பற்றி தான். என்னம்மா வந்தனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, நீங்கள் பதற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை மாமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். வந்தனாக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான், எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பையன் இருக்கான். அவனை பற்றி பேசி பார்க்கலாமா? அதை பற்றி கேட்கலான்னு தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். ஓஹோ, வந்தனா கல்யாணத்தை பத்தியா? ரொம்ப சந்தோஷமா. நானும் எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன், எங்கேயும் செட் ஆகல. சொல்லுமா, பையன் எந்த ஊரு தானா? பையனை பத்தி தெரிஞ்ச சொல்லு. ம், இந்த ஊர் தான் மாமா. பையன் சரியான பணக்காரன். அப்படியா? பணம் இல்லைனாலும் பரவாயில்லம்மா, நல்ல மனுஷனா இருந்தா போதும். இப்போ அப்படி தான் மாமா சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லாதவனை கட்டிக்கின்னு அப்புறமா கஷ்டப்படணுமா? வேண்டாம் வேண்டாம், நல்ல பணக்காரனுக்கே கட்டி வைக்கலாம். சரிம்மா, அப்போ பையனோட அப்பா அம்மா? பையனுக்கு யாருமே இல்லை. அந்த பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்னம்மா சொல்ற? பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கா? என்ன என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதில் புரியறதுக்கு என்ன மாமா இருக்கு? அந்த பையனோட பொண்டாட்டி செத்துட்டா, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்ன, ரெண்டாவது கல்யாணமா? ஆமாம், வந்தனாக்கும் இது ரெண்டாவது தானே. அப்போது அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம மாப்பிள்ளை பார்க்க முடியும். இல்லைம்மா, வேண்டாம், இந்த இடம் வேண்டாம். அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு புது மாப்பிள்ளை கேட்குதா? யாராச்சும் ஒத்துக்குவாங்களா? கட்டிக்கிறவன் ஒத்துக்கணும் இல்லை மாமா. அதனால தான் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கணும்ல. பாருங்க மாமா, இந்த பையனுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, தங்கச்சி அண்ணன் யாரும் இல்லை. பயங்கரமான கோடீஸ்வரன், கேட்குறதுக்கு ஆளே இல்லை. நம்ம வந்தனா அந்த குழந்தைய பார்த்துன்னு இருந்தால் போதும். அந்த சொத்தெல்லாம் வந்தனா பேர்லேயே எழுதி வச்சிடறேன்னு சொல்லியிருக்கான். என்ன, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூட வயசு இருந்தா என்ன? அவ இப்படி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு கல்யாணம் கட்டினா அவங்க வீட்டில் இருக்கலாமே. ராஜ வாழ்க்கை வாழலாம். நல்லா யோசிங்க. இல்லைம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த சம்மந்தம் வேண்டாம். அவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிடு. இப்போ இவ்வளோ கட்டி கொடுக்காம எத்தனை நாள் இங்கேயே வச்சுக்கலான்னு சொல்கிறீங்க? அவளுக்குன்னு ஒருத்தன் வருவாம்மா, கண்டிப்பா வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு தான் நான் கட்டி தருவேன். இப்படி ரெண்டாம் தரமாலாம் நான் கட்டி தர மாட்டேன். மாமா, இப்படி எனக்கு கோவம் வர மாதிரி பேசாதீங்க. உங்கள் பொண்ணை கட்டிக்க ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை வரப்போகிறான். அங்கேருந்து வந்தாலும் ரெண்டாம் தரத்தை தான் தேடி வருவான். அவனுக்கும் ரெண்டாம் தரம் தான் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிற மாப்பிள்ளைங்க தான் உங்கள் பொண்ணுக்கு வருவாங்க. இந்த காலத்துலலாம் புருஷன் செத்தவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் என்னடான்னா இப்படி பெரிய இடத்த உதறி தள்ளுறீங்களே. இல்லைம்மா, அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, வேண்டாம். ஓ, அப்படியா? சரி, அப்போ கேட்டுக்கங்க. இன்னும் 2 மாதம்தான் அவளுக்கு டைம். 2 மாதத்துக்கு அப்புறம் அவள் இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தால் என் பொண்ணை கூப்பிட்டுன்னு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஏமா அனிதா இப்படியெல்லாம் பேசுற? அப்படி தான் பேசுவேன். அவள் இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது. நான் இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 2 மாதம்தான். நீங்கள் அவளை யாருக்காச்சும் கட்டி கொடுக்குறீங்களோ இல்லை வீட்டை விட்டு துரத்துறீங்களோ, நான் இந்த வீட்டில் வாழணும்னா அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த அனிதா ஏன் இப்படி பண்ணுது? மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணு மேலேயும் கொஞ்சம் அக்கறை இருக்குன்னு. ஆனா எந்த மாதிரி எடுத்து பார்த்து வச்சிருக்கே. இந்த விஷயத்த நான் இப்போ ரகுக்கு சொன்னா, இந்த விஷயத்த நான் இப்போ முத்துக்கு சொன்னா 2 பேருக்கும் சண்டை தான் வரும். ஐயோ கடவுளே, ஏன்பா என் குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ போராட்டம்? என் பொண்ணை ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா போதும். ஹசினி, என்னடி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அட, உன்னதான் கேட்குறேன், உள்ள என்ன நடந்துச்சு?
கிருத்திகா உள்ள இருக்காளா? இல்லை. ம், அப்புறமா என்ன? இப்போ எதுக்கு நீ அழுவுற? கனி, நான் நான் மோசம் போயிட்டேன்டி. மோசம் போயிட்டியா? என்ன ஆச்சு? சொல்றத தெளிவா சொல்லடி. அந்த கிருத்திகா இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்திருக்கா. ஓ, அப்படியா? சரி விடு, அவங்க மாமா இல்லையா, பேச வந்திருக்குவா. இல்லை, அது இல்லை. அந்த ராக்கி ராக்கி என்னை ஏமாத்திட்டான்டி. என்ன எனக்கு மோசம் பண்ணிட்டான். என்னடி உளற? எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அந்த ராக்கி இல்லடி, அவ கிருத்திகா கிருத்திகா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா. என்னடி? என்ன என்ன சொல்ற? எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் சொல்றியா? சும்மா சும்மா எல்லாம் சொல்லாத. இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னு எனக்கு என்ன ஆசையா? உண்மையாக தான் சொல்கிறேன். அவன் வாயாலே சொன்னான்டி. வாட்? ம், ஆமாம். என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னான். இவனை இவனை எப்படிடி மன்னிக்க? இவன் மேலே நான் எவ்வளோ ஆசை வச்சிருந்தேன். இவனுக்காகத்தானே நான் வீட்டெல்லாம் விட்டு வெளியே போனேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நான் பகைச்சிக்கிட்டேன். எவ்வளோ அவமானப்பட்டேன். எல்லாம் இவனுக்காக தானடி. ஆனால் இவன் அதெல்லாம் நினைக்காம அவகிட்ட போய் ச்சே. சரி விடு, இப்போ வருத்தப்பட்டு என்ன செய்ய? அவனை முதல்ல இருந்தே எனக்கு பிடிக்காது. ஏதோ நீ லவ் பண்ணுறன்னு தான் நான் சைலண்டாக இருந்தேன். அவன் மொழியும் விடு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினச்சிக்கோ. நீ நல்லவடி. உனக்கு இவனை விட நல்லவன் கிடைக்குவான். நீ விடு. எப்படிடி விட சொல்கிறேன்? என் மனசே ஆற மாட்டேங்குது. நான் எப்படியெல்லாம் இவனை லவ் பண்ணேன். வீட்டில் கூட கேட்டாங்க. இவன்கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்லலான்னு நினச்சேன். பார்த்தா இப்போ என்னால் என்ன சொல்ல முடியும்? வீட்டில் என்ன சொல்ல முடியும்னா, இன்னுமா நீ அவனை விரும்புகிற? சிச்சி, இவன் இவன் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சா எப்படிடி என்னால் விரும்ப முடியும்? இல்லை, ஆனால் மனசு ரொம்ப வலிக்குது. கஷ்டமாக தான் இருக்கும்டி. என்ன செய்ய? மறுபடியும் பைத்தியம் மாதிரி நான் லவ் பண்ணேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவன் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு போனேன். அப்புறமா பார்த்துக்கோ. இல்லடி, இல்லை, மறுபடியும் அவன்கிட்ட மட்டும் போக மாட்டேன். ஆனால் என்ன, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து நான் வெளியே வரணும். வெரி குட். இப்படி தான் மனசை மாற்றிக்கணும். இதுலேருந்து வெளியே வர டைம் எடுக்கும். பரவாயில்ல, வெளியே வா. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு எதுலையாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணு. படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு. இல்லை வேறு எதுனா செய்யணுன்னா செய். இவனை முதல்ல தலை முழுகு. அவனாச்சு அந்த பொண்ணாச்சு எப்படியோ போகட்டும். சரி வா, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். நேரமாச்சு. டேய், என்னடா இவன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்கான்? மச்சான், எனக்கும் அதான்டா தெரியல. இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? அவன் சொன்னான்னு நீ போய் கூப்பிட்டுன்னு வந்திய அந்த பொண்ணை, உன்னை தான்டா உதைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. டேய், நான் தான் சொல்கிறேன்ல, இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க ரிலேஷன் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒருவேளை சமாதானம் பேச தான் கூப்பிடுறானோ என்ன ஒன்று போனேன். இந்த விஷயத்த அவ யார்கிட்டயாவது சொன்னாலாம் என்னன்னே தெரியலையே. இந்த விஷயம் வெளியே வந்தா என் பேரும் அடிபடும் தானடா. அப்புறம் இல்லையா, எனக்கு ஒரு வார்த்தை நீ ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாதா? மச்சான், அவனுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யலான்னு போனேன்டா. இது எனக்கே வம்பா மாறும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, இப்போ என்னடா பண்ணுவாங்க? இந்த விஷயம் அவங்க வீட்டில் தெரிஞ்சா என்ன, சண்டை தான். ஐயோ, இந்த விஷயம் வெளியவே தெரியக்கூடாதுடா. டேய், நீ உன்னோட இடத்துல இருந்து யோசிக்கிற, அந்த பொண்ணோட இடத்துல இருந்து யோசிடா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன மச்சான், என்ன பண்ணாலும் சரி நான் மாட்டாத மாதிரி பண்ணுடா. இந்த விஷயத்த நம்மளே அவங்க வீட்டில் சொல்லிட்டா. டேய், நான் மாட்டாத மாதிரி சொல்லுடான்னா வேட்டை எனக்கு வைக்கிறியடா.
பாவம்டா அந்த பொண்ணு. உன் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோ. என் தங்கச்சி மாதிரியெல்லாம் நினச்சிக்கிறேன். ஆனால் அவங்க என்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்கன்னா அதான் தங்கச்சி மாதிரின்னு சொன்னேன்ல, தாங்கிக்கோ. இங்கே பாத்தியாடா கொடுமைய. தப்பு பண்ணாத நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் தப்பை பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஒருத்தன் உள்ள உட்காந்து இருக்கானே. ம் சரி, நம்ம இப்படி பேசிக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. அவன்கிட்டயே போய் என்ன பண்ணலான்னு இருக்கிறான்னு கேட்கலாம் வா. மச்சான், மறுபடியும் சொல்கிறேன்டா, எது பண்ணாலும் ஏன் பேர் வெளியே வராத மாதிரி பண்ணுங்கடா. ம் பார்க்கலாம் பார்க்கலாம் வா. ஐயோ, இன்னைக்கு நான் யார் முகத்தில் முழிச்சேன்னே தெரியல. இப்படி ஒரு வம்புல மாட்டிட்டனே. அந்த பொண்ணு என் முகத்தை ஞாபகம் வச்சுன்னு இருக்குமா? உன் முகத்தை தானே. உன் திருட்டு மொழியை பார்த்தாலே நல்லா கண்டுபிடிச்சிடுவா வா.